வணக்கம் தமிழா. இன்று நடந்த காவலர் எழுத்து தேர்வுக்கான ஆன்சர் கீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பொது அறிவு வீடியோ கொடுத்தாச்சு. இப்போ உளவியலுக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். 46/70 மொத்தம் 25 வினாக்கள் கொண்டது. உளவியல்ல தமிழ் சேர்த்து அனைத்துமே தான் வீடியோ ஆன்சர் கீ பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன? ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 10th இருந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 10th உள்ள புக்ல இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தொலை வடிவில இருந்து குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 0 டிகிரி. எக்ஸ் அச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படின்னா ஆன்சர் 0 டிகிரி. இதே இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுக்கு இணை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? எக்ஸ் அச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படின்னா 0 டிகிரி, எக்ஸ் அச்சு ஒய் அச்சுக்கு இணையாக இருந்தா 90 டிகிரி. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 47வது கொஸ்டின், இங்க ஒரு படம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல? அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. அப்ப அல்லது அரசு துறையே நமக்கு வரக்கூடாது, அரசு ஊழியர்கள் வரக்கூடாது. அப்ப இந்த ரவுண்டு ஃபுல்லா நமக்கு என்னது? அரசு ஊழியர்கள் தான். அப்ப இது ஃபுல்லா நமக்கு வராதுங்களா? அப்ப ரிமைனிங் உள்ளது என்னது? 3 எழுத்து தான் இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப இந்த 3 எழுத்துல நமக்கு எது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. பிஇஏ எங்கேயாச்சும் இருக்கா? ஒரே ஒரு எழுத்தா இருக்கு. என்ன இருக்கும்? இ மட்டும்தான் இருக்கும். இதை நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் என்ன பண்ணலாம், கரெக்டா கொஸ்டின் படி சில பட்டதாரிகள் அலுவலர்கள். அப்ப பட்டதாரி அலுவலர் ரெண்டுக்கும் பொருத்தமானது யாருன்னு பாத்தீங்கன்னா இ. இப்போ பட்டதாரி அலுவலகம் 2 பேருக்கும் பொதுவான யார் இருப்பாங்க? இ. அப்ப ஆன்சர் இ. நெக்ஸ்ட், மெய்யுணர்வு. இதை ஆங்கிலத்துல எழுதுங்க. மெய் உணர்வு அப்படின்னா ஆங்கிலத்துல நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா? மெய் அப்படின்னா ரியல். ஓகேங்களா? உணர்வு அப்படின்னா நாலேஜ். அப்ப மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட், வெண் வரைபடம். எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதுல பொதுவான வார்த்தையும் பார்த்தோன்னா கட்டுமான பொருட்கள். அப்ப கட்டுமான பொருட்களுக்கு ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கலாம். இந்த கட்டுமான பொருட்கள் எதில் வரலாம்? கம்பியை கொண்டு வரலாம், மரத்தினை கொண்டு வரலாம். இந்த மரமும் கம்பியும் எனக்கு தொடர்புல தனித்தனியா தான் போட முடியும். அப்ப எனக்கு எந்த பட்டம் கரெக்டா இருக்கும்? 2வது ஆப்ஷன். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது நீங்க வாய்மொழியாவே கண்டுபிடிக்க முடியும். 30% 150னா 10% 50, 10% 50னா 100% எவ்வளோ? 500 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப இதே நம்ம ஃபார்மட் படி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் என்னது? பெருக்கல் 30%னா 30/100, 80னா சமம் 150. ஓகேங்களா? எக்ஸ் இன்னுனா பெருக்கல் 30% 30/100, 80னா சமம் 150. இப்ப அடிக்கலாங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? மேல மேல அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 1 3 3 5 3 15. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கலாகும். 5 × 100 எவ்வளவு வரும்? 500. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 500. அப்ப எக்ஸின் மதிப்பு எவ்வளோ? 500. அடுத்து, கீழ்கண்ட இணை சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிய. கார், பெட்ரோல். ஓகேங்களா? அப்ப தொலைக்காட்சிக்கு என்ன வரும்? ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்ப பெட்ரோல் இருந்தாதான் கார் ஓட்ட முடியும் அப்படின்னா எனக்கு இங்க எது இருந்தா தொலைக்காட்சி நான் பார்க்க முடியும்? எது எனக்கு இருக்கணும்? மின்சாரம் இருக்கணும். ஓகேங்களா? மின்சாரம் இருந்தாதான் தொலைக்காட்சி. அப்ப காருக்கு தேவையானது பெட்ரோல், தொலைக்காட்சி பார்க்க தேவையானது மின்சாரம். அடுத்து 52 கொஸ்டின் மார்க். இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சென்டர் நம்பர்ல எப்படி வந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரெண்டுமே தான் செக் பண்ணணும். ஏன்னா சில இடங்கள் நம்ம இங்க ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிரும், செகண்ட்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப ரெண்டுமே நமக்கு செக் பண்ணிட்டு தான் 3வதுக்கு போக முடியும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாங்க பாத்தீங்கன்னா, இந்த சைடுல 2 நம்பரை கழிக்கிறாங்க. அப்ப 21 17 கழிச்ச எவ்வளவு வரும்? 4. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த சைடுல 2 நம்பரை கூட்டுறாங்க. கூட்டினா எவ்வளவு வருது? 5 7 கூட்டினா 12. அப்ப அந்த 12ல பாதி எடுக்கிறாங்க. அதாவது 2ஆல் டிவைட் பண்றாங்க. 12 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 6. அப்ப 6
இங்க ஒரு 4. அப்ப இந்த 6 4 என்ன பண்றாங்க பெருக்குறாங்க. 6 4 பெருக்கினா வரும் 24. அப்ப கான்செப்ட் என்னது? இந்த சைடு கூட்டணும், இந்த சைடு என்ன பண்ணணும்? சரி, இந்த சைடு கழிக்கணும், இந்த சைடு கூட்டிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 நம்பரையும் நம்ம பெருக்கணும். ஓகே பாருங்க. 28 25. அப்ப கழிச்சு எவ்வளோ? 3. இங்க 13 7 கூட்டினா எவ்வளோ வரும்? 20. 20ல பாதி எவ்வளோ? 10. அப்ப 3யும் 10யும் பெருக்குனா 30. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க கழிக்கலாம். 16ல 10 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6. அடுத்து இங்க கூட்டிட்டு பாதியாக்கணும். 2 8யும் கூட்டினா 10. 10ல பாதி எவ்வளோ? 5. அப்ப வரக்கூடிய 2 ஆன்சரையும் பெருக்கணும். அப்ப 6 5 30. நெக்ஸ்ட், இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஓகேங்களா? நமக்கு தெரியும் அல் அப்படின்னா பொருள் இரவு. அல் அப்படின்னா பொருள் என்னது? இரவு. எல் அப்படின்னா பகல். எல் அப்படின்னா சூரியன், அதாவது பகல் அப்படின்னு சொல்றான். அப்ப இரவுக்கு எதிர்ச்சொல் எனக்கு என்ன வரும்? பகல். அல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? எள்ளு. பகலுக்கு எதிர்ச்சொல் என்னது? இரவு. அப்ப இரவுக்கான எதிர்ச்சொல் பகல் தான். ஆனா பகல் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? எல் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, விடுபட்ட எண்ணை காண்க. இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இங்க 72 வராது, 7 தான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 7ல இருந்து 15. 7ல இருந்து 15 எப்படி வரும்னா 7 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருப்பாங்க. 7 2 14, 1 கூட்டினா 15. 15 31 எப்படி வரும்னா 15 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருப்பாங்க. 5 2 30, 1 கூட்டினா 31. 31ல இருந்து 63க்கு என்ன பண்ணும்? 31 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருப்பாங்க. 32 பண்ண 62, 1 கூட்டினா 63. அதே மாதிரி இங்க 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. 63 2 126, 1 கூட்டினா 127. அப்ப இங்க என்ன பண்ணானு? 127 2ஆல பெருக்கி 1 கூட்டணும். அப்ப 127 இன்ட்டு 2 எனக்கு எவ்வளவு வரும்? 254. 1 கூட்டினா 255. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, இந்த கூற்று விவாதங்களை கரெக்டா பாருங்க. கூற்றுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? அப்படி கொஸ்டின் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இதுல விவாதங்கள் என்ன சொல்றாங்களா? ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏத்துக்க முடியுமா? அப்ப இளைஞர்கள் அனைவருக்குமே அமைதியின்மை இருக்குது, கல்வி நிறுவனம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? அப்ப முதல் வாதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி நிறுவனம் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. அதே மாதிரி இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை, இதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்ப அமைதியின்மைக்கு என்ன காரணம்? ஓகேங்களா? அப்ப இதுவே நம்ம கரெக்டா என்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பாத்தீங்கன்னா வாதம் 1 மற்றும் 2 வலுவானது அல்ல. அடுத்து, 72ல் அடுக்கு குறியீடு என்ன வரும்? ஓகேங்களா? 72 உடைய அடுக்கு குறியீடு கேக்குறாங்க. அப்ப 72 அப்படின்னா 7 ஸ்கொயர் போட்டுப்பேன். 7 ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு வரும்? 7 ஸ்கொயர் 49. அப்ப 72 வரல. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப 2 அடுக்கு 7. 2 அடுக்கு 7 எனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 128 தான் வரும். எவ்வளவு வரும்? 128 தான் வரும். அப்ப இதுவும் 72 கிடையாது. ஓகேங்களா? இங்க 2 ஸ்கொயர் 3 கியூப். அப்ப 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. 3 கியூப் அப்படின்னா 27. ஓகேங்களா? அப்ப 27 இன்ட்டு 4 அப்படின்னா 108 வரும். இங்கே 72 எனக்கு வராது. இப்ப எனக்கு எது ஆன்சர் கரெக்ட்? அப்ப ஆப்ஷன் லாஸ்ட் தான் சரி. இருந்தாலும் செக் பண்ணிடலாம். 2 அடுக்கு 3 எவ்வளோ? 8. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்ப 8 9 72. அப்ப 72 அடுக்கு குறியீடு எவ்வளவு வரும்? 2 அடுக்கு 3 இன்ட்டு 3 அடுக்கு 2. 57. வரைபடத்தை கவனப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஓகே. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகள் செலவு செய்ததை காண்பிக்கிறது. கேள்வி என்ன கேட்டேன் பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? அப்ப கோல்ஃப், ஹாக்கி இந்த 2 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஹாக்கிக்கு எவ்வளவு வருது? 63. கோல்ஃபுக்கு எவ்வளவு வருது? 36. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு சதவீதம் கூடுதல்? அப்ப கூடுதல் அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் தானே கேட்கிறாங்க. அப்ப அதிகரிப்பு சதவீதம் என்ன பண்ணாம 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப 63 36. இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 27. ஓகேங்களா? 27 வகுத்தல்
அப்ப அதிகரிப்பு சதவீதம் என்ன பண்ணணும், கீழே சிறிய நம்பர் போடணும். கீழே சிறிய நம்பர் எவ்வளோ 36 இன்ட்டு 100. இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாங்களா? 3 9 27, 4 9 36, 1 4 4 25 நாங்க 100. அப்ப 3 25 75%. அப்ப ஆன்சர் எவ்வளவு இருக்கு, 75% கூடுதலாக செலவழிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது? ஓகேங்களா? அப்ப கேக்கும் விக்கு இடையில தானே, அப்ப கேக்கு விக்கு இடையில எந்தெந்த எழுத்து இருக்கும்? கேக்கு அப்புறம் எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. ஓகேங்களா? ஏன்னா கேக்கு அப்புறம், ஓகேங்களா, கேக்கு அப்புறமும் விக்கு முன்னாடி இடைப்பட்டது கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி. ஓகேவா? இப்ப இடையில சரியான எந்த எழுத்துன்னு கேட்கிறேன். அப்ப நடுவில் உள்ள எழுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம நார்மலா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல், ரிமைனிங் இல்ல, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல். இங்க ரெண்டு எழுத்து நடுவில் இருக்கு, எனக்கு ஒரு எழுத்து தான் வரணும். இங்கேயும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல். அப்ப நடுவில் ஏதாவது ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நடுவில் எந்த எழுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுவில் ரெண்டு எழுத்து வரலாம், நடுவில் ஒரு எழுத்து வர எனக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு நடுவுல எந்த ஒரு எழுத்தும் வராது. ஓகேங்களா? எந்த எழுத்தும் இல்லை. அடுத்து, தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சேவல்ங்கிறது என்ன வேலையை செய்யணும், கூவும். ஓகேங்களா? அப்ப சேவல் என்பது என்ன பண்ண, எனக்கு கூவும். அப்ப சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். மயில் தான் அகவும். ஓகேங்களா? அடுத்து 60, பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா, இல்ல ஏற்றுக்கலாமா, இல்ல ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்றத ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இப்ப பால்ல கால்சியம் இருக்கிறதுனால அது வெண்மையா இருக்கு. ஆனா ஒரிஜினலாவே அரிசிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்மையானதா தான் இருக்கும். அதுல கால்சியம் இருக்கிறதுனால தான் அது என்னது, அரிசி வந்து வெண்மையானதுக்கு அப்படின்னு காரணம் இல்லை. ஏன்னா அரிசியிலே பொதுவாக பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து மிக மிக குறைவானதுல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதனாலதான் அது வெண்மையா இருக்கு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப அரிசியும் வெண்மையானது, அரிசியில கால்சியம் உள்ளது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? அரிசியில மிக மிக குறைவான அளவுல தான் கால்சியம் இருக்குது. அதனால அது வெண்மையா இல்ல. நெக்ஸ்ட், 61, முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக. இப்ப காரணிப்படுத்தலாம். 9k² - 25ங்களா? இப்ப இது என்ன பண்ணனா ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, k² பண்ணோம்னா k. இங்க என்ன இருக்கு, அப்ப 3k² மைனஸ் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 5 ஸ்கொயர் அப்படி எழுதலாமா? அப்போ 9k² 3k பவர் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்க மைனஸ் 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப இது என்னதுன்னா a² - b². a² - b² ஃபார்முலா அது a plus b a minus b. அப்படி பார்க்கும்போது இங்க a ஓட மதிப்பு என்ன 3k வா? அப்ப 3k plus 5 3k minus 5. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும், ஆப்ஷன் A. 3k plus 5 3k minus 5 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 62, சங்கீத மொழியில் ஃபேக்ட். ஃபேக்ட் இதோட குறியீடு என்ன வருதா, IDFW என எழுதினாங்கன்னா SWAN என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், F நினைக்க எவ்வளோ 6, I எவ்வளோ 9. அப்ப இங்க என்ன இருக்கு 3 கூடி இருக்கு. அடுத்து ஏனா 1, Dனா எவ்வளோ 4. இங்க எனக்கு என்ன இருக்கு 3 தான் கூடி இருக்கு. Cனா 3, Fனா 6. இங்க என்ன ஆகுது 3 கூடுது. Tனா 20, Wனா 23. இங்க எனக்கு என்ன ஆகுது 3. அப்ப 4 எழுத்துலயும் 3 தானே கூடுது. அப்ப இங்க என்னதான் பண்ண போறேன், இந்த 4 எழுத்து 3 தான் நான் கூட்ட போறேன். அப்ப S என்பது எனக்கு எவ்வளோ 19. 19ல 3 கூட்டினா 22. 22 அது V. அப்ப V போடும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப்ஷன் லாஸ்ட் கேன்சல். ஓகே. அடுத்து W என்பது எனக்கு எவ்வளோ 23. அப்ப 23 3 கூட்டினா 26. 26 என்னது Z. அப்ப Z போடும்போது எனக்கு ஆப்ஷன் A போயிடுச்சு. இப்ப A என்பது எவ்வளோ 1. அப்ப 1ல 3 கூட்டினா 4. 4 என்னது D. அப்ப D எங்க இருக்கு, இங்க தான் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்
63. ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு துறை வாரியா பெண்கள் சதவீதம், ஆண்கள் சதவீதம், மொத்த பணியாளர் எண்ணிக்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்கப்பட்ட கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா, அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப அனைத்து துறையும் சேர்த்து மொத்த பணியாளர் எவ்வளவு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? இதை ஃபுல்லா நீங்க கூட்ட போறீங்க, அவ்வளவுதான். அப்ப இதை ஃபுல்லா நீங்க கூட்ட உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 3310 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் எவ்வளவு? 3310. அடுத்து நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இது ஆசாரக்கோவை. இதுல இந்த நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா? இந்த பாடல் வரக்கூடிய இந்த நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறவாமை. பிறர் செய்த உதவியை மறவாமை என்பதா சரியான ஆன்சர். 65. நகரம் ஏயிலிருந்து பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. இதில் நகரம் ஏயிலிருந்து சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஏயிலிருந்து பிக்கு 4, பியிலிருந்து சிக்கு 6. அப்ப ஏயிலிருந்து நான் சிக்கு போனா நான் எத்தனை வழித்தடங்களை பயன்படுத்த முடியும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறேன்னா, ஏயிலிருந்து பிக்கு 4, பியிலிருந்து சிக்கு 6. அப்ப அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. அப்ப 4 6 எவ்வளவு வரும்? 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? ஓகே, இப்ப ஒரு வரிசையை வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு வரிசை. இதுல இந்த பக்கம் உள்ளது இடது, இந்த சைடு உள்ளது என்னது வலதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப கோபி என்ன பண்றாரு? இடதுபுறம் இருந்து 7வது இடமா? அப்ப இடதுபுறத்துல இருந்து 7வது இடத்துல இப்ப யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோபி இருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி வலது புறத்துல இருந்து 12வது இடத்துல யார் இருக்கா? வெங்கட் இருக்கார். அடுத்து என்ன பண்றாங்க? அவங்கள இடங்களா மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இடங்களை மாத்திர என்ன வந்துருவாங்க? அப்ப இந்த இடத்துல கோபி வந்துருவாரு. அப்ப இங்க யார் வந்துருவாங்க? வெங்கட் வந்துருவாரு. ஓகேங்களா? இடம் மாற்றியாச்சு. அப்ப கோபி இங்க இருக்காரு, வெங்கட் இங்க இருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கோபி இடது புறத்துல இருந்து 22வது இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோம். கோபி இடது புறத்துல இருந்து 22வது இடத்துல இருந்தாங்கன்னா, அப்ப அந்த வரிசைக்கு மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப நல்லா பாருங்க. இப்ப கோபி 22வது இடத்துல இருக்கானா? அப்ப இங்க வெங்கட் 12வது இடத்துல இருக்கான். ஓகே, வலது புறம் 12 தானே. அப்ப பின்னாடி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர் இருப்பாங்களா? அப்ப கோபி பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர் இருப்பாங்களா? அப்ப 22 11 கூட்டினாலும் வரும் 33. அப்ப அந்த வரிசையில மொத்தம் பேர் இருப்பாங்க? 33 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா. ஏன்னா வெங்கட் உள்ள இடத்துல தான் கோபி வந்துட்டான். அப்ப எதனாவது இடது புறத்துல 22வதா இருக்கான். ஓகேங்களா? நம்ம வெங்கட்டுக்கு அங்கிட்டு ஒரு 11 பேர் இருக்காங்கல்ல. அப்ப கோபி அங்கிட்டு 11 பேர் தான் இருப்பான். அப்ப 22ல 11 கூட்டினா 33. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினே பார்த்தா ஒரு மிஸ்டேக் தான். பட் அது என்னன்னு பார்த்துடலாம். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் உள்கட்டமைப்பு போக்குவரத்தா? உள்கட்டமைப்பு எனக்கு எவ்வளோ? 20, போக்குவரத்துக்கு எவ்வளோ? 12.5. அப்ப ரெண்டுமே கூட்டினா எவ்வளோ வரும்? 32.5 இஸ்டு. அடுத்து என்ன இருக்கு? போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக. போக்குவரத்து மற்றும் வரிகள். அப்ப 12.5 இங்க ஒரு 10 கூட்டினா எவ்வளோ வரும்? 22.5. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ல இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முழு நம்பரோட மாத்திங்க. 325, இது 225. கரெக்ட். ஏன்னா பாயிண்ட்ஸ் இங்க ஒரு நம்பர், பாயிண்ட்ஸ் இங்க ஒரு நம்பர் சேம் தான். அப்ப இது 25 அடிச்சா எங்க வரும்? 13. இங்க 25 அடிச்சாலும் வரும் 9ன்னு வரும். ஓகேங்களா? எனக்கு 13:9 தான் வர முடியும். பட் அந்த 13:9ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் உள்ள வாய்ப்புகள் இருக்கு. இதே இந்த கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டிருந்துக்கலாம் பாத்தீங்கன்னா, வரிகள். ஓகேங்களா? வரிகள், அதே மாதிரி கடன்கள் மீதான வட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது ரெண்டையும் கூட்டும் போது 27.5ன்னு வரும். அப்ப 11 வரும். அப்ப 13:11 வர வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இங்க மட்டும் தான் 13:11 வரும். வேற எங்கேயுமே வராது. அப்ப 13:9 தான் எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பட் எங்கேயுமே இது இல்லை. நெக்ஸ்ட்,
மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் காண்க. ஓகேங்களா? அப்ப 42.195 கிலோமீட்டர் என்ன பண்ண போறோம் நம்ம மீட்டரா மாத்த போறோம். எப்படி மீட்டரா மாத்தலாம்? இந்த நம்பரை 1000ஆல பெருக்குனீங்கன்னா மீட்டரா மாறி இருப்பான். அப்ப 42.195 1000ஆல பெருக்கணும் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 42,195 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் அது 42,195. நெக்ஸ்ட், பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எனக்கு என்ன? ஓகேங்களா? இப்ப வலது புறத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? 17வது எழுத்தை பார்க்க போறோம். நீங்க நார்மலாவே கண்டுபிடிங்க. ஏன்னா வேற மாதிரி யோசிச்சு மிஸ்டேக் பண்ணா ஆன்சரே போயிடும். நம்ம நார்மலாக கண்டுபிடிக்க போறோம். நான் வலது புறம் இதான் எனக்கு வலது. ஓகேங்களா? வலது புறத்தும் 17வது எழுத்து இது நான் பார்க்க போறேன். கண்டுபிடிக்கலாங்களா? பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17வது எழுத்து எனக்கு என்னது? ஜே. 17வது எழுத்து என்னது? ஜே. அடுத்து என்ன சொல்றாங்க? வலது புறத்தில் 8வது எழுத்து. ஓகேவா? இப்ப இந்த ஜேக்கு வலது புறம் எனக்கு இந்த சைடு தான். எனக்கு இந்த சைடு உள்ளதான வலது. அப்ப ஜேக்கு வலது புறம்னா இந்த சைடு தான் மூவ் பண்ணணும். எத்தனை எழுத்து வரணும்? 8வது எழுத்து. இப்ப 8வது எழுத்து பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8வது எழுத்து எனக்கு என்ன வருது? ஆர். அப்ப 17 வலது புறத்துல இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறம் 8வது எழுத்து எனக்கு எது வரும்? ஆர் என்பது வரும். 70வது கொஸ்டின். இங்க ஒரு மிகப்பெரிய பத்தியே கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல ஒரு உள்ள பாயிண்ட் அப்படிதான். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, குளித்தல் குளித்தல் என்ற சொல்லுக்கான பொருள் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இந்த சொல்லுக்கான பொருள் அப்படி பார்க்கும்போது இதுல பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் என்பதல்ல பொருள். ஓகேவா? தூய்மை செய்தல் அப்படின்னாலும் அழுக்கு நீக்குதல் அப்படின்னாலும் அது பொருள் கிடையாது. ஓகேவா? அப்ப தூய்மை செய்தல் அப்படின்னாலும் அழுக்கு நீக்குதல் அப்படின்னாலும் பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் இல்லை, ஆப்ஷன் செகண்டும் இல்லை. ஓகே. சூரிய வெப்பத்தால் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதை அதன் பொருள். குளிர வைத்தல் என்பதை அதன் பொருள். அப்ப குளித்தல் என்பதற்கான பொருள் என்னது? குளிர வைத்தல். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. சரி, இப்ப சில பேர் அதுக்கப்புறம் வார்த்தை பார்த்தீங்கன்னா குளிர்த்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று. அப்ப ஆக்சுவலி என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நம்ம குளித்தலை இப்பதான் குளித்தல் சொல்றோம். முன்னாடி எப்படி குளிர்த்தல் இருந்திருக்கு, அதாவது பேர் மாற்றம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அங்க பேர் மாற்றம் தான் குளிர்த்தல்னு வருமே தவிர குளித்தலுக்கான பொருள் குளிர்த்தல் அப்படின்னு வராது. குளித்தலை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குளிர்த்தல்னு சொல்லலாம். ஆனா குளித்தலுக்கான பொருள் என்னது? குளிர வைத்தல் என்பதுதான் பொருள். வீடியோ முழுமையா பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ தேர்வு எழுதிருப்பீங்க. ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக்கா இருந்தா கரெக்டா பாருங்க. ஸோ நம்ம கொடுத்த 1 or 2 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா மாறுபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மாறுபாடுகள் இருக்க ஒரு 99% வாய்ப்பு இல்லை, 1% வாய்ப்புகள் இருக்கலாம்.